மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம பார்க்க இருக்கிற பாடப்பகுதி உரைநடையில் 3வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படக்கலை அப்படிங்கிற பாடப்பகுதி. இது அறிமுகம், திரைப்படக்கலை அறிமுகம். முதல்ல பேசும் படம் மௌனப்படமாக பிறக்கிறது. திரைப்படத்தினுடைய பிறப்பு மௌனப்படமாக பிறக்கிறது, பேசும் படமாக வளர்கிறது. பின்னாடி சினிமாஸ்கோப்பாக வளர்கிறது, அப்புறம் டிஜிட்டலாக மலர்கிறது. இப்படி சினிமா இப்படி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு பதிவை நம்ம அறிமுகமாக கொடுத்துக்கலாம். ஏன்னா சினிமா உலகம் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்றிருக்கிறது இன்றைக்கு. அடுத்து திரை உலகின் வரலாறு. எப்படி திரைப்படம் நமக்கு வந்துச்சு? லூமியர் சகோதரர்கள் முதலில் ஒரு நகரும் படத்தை மேற்குலகத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அது 2 ஆண்டுகள் 19ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் 1897ல எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால சென்னையில அது ஒளிபரப்பப்படுகிறது. அடுத்து 1900 ஆண்டு, அந்த வருஷத்துல மட்டும் நம்ம பார்த்தோம். 1900 ஆண்டுல தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம் ஆங்கிலேயர் வார்விக் மேஜரால சென்னையில உருவாக்கப்படுகிறது. முதல் திரையரங்கம் 1900 ஆண்டிலே உருவாக்கப்படுகிறது. அடுத்து திருச்சியில வேலை செய்யக்கூடிய ரயில்வே துறையில் பணியாற்றிய வின்சென்ட் சுவாமிக்கண்ணு அப்படிங்கிறவர் 1905ல எடிசன் சினிமோட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்குறாரு. அது இந்தியா முழுவதும் அலைஞ்சு இயேசுவின் வாழ்க்கையை அதுல காட்சிப்படுத்துறாரு. படத்தை வெளியிட்டார். இயேசுவின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறாரு. 1912க்கு பிறகு வெளியான ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் வெளியாகுது. 1916ல ஆர் நடராஜ முதலியார் என்பவர் இந்தியா பிலிம் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சு முதல் கீசகவதம் அப்படிங்கிற முதல் சலன படத்தை, கொஞ்சம் சத்தம் கேட்கிறேன், முதல் சலன படத்தை அவர் தான் ஆர் நடராஜ முதலியார் பண்றாரு. 1931ல முதல் பேசு படம் வருகிறது. 1948ல எஸ் வாசனால பிரம்மாண்டமா சந்திரலேகான்னு ஒரு படம் தயாரிக்கப்படுகிறது. 1949ல அறிஞர் அண்ணா எழுதிய நல்ல தம்பி அப்படிங்கிற படத்துல என்எஸ் கிருஷ்ணன் நடிக்கிறாரு. அவர் தான் அண்ணா அங்கதான் அறிமுகமாகிறார். 1950ல மந்திரகுமாரிங்கிற படத்தின் மூலமாக வசனகர்த்தாவாக கலைஞர் கருணாநிதி அறிமுகமாகிறாரு. 1952ல பராசக்தியின் படம் ரிலீஸ் ஆகுது. அது மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுதான் தமிழ் சமூகம். அதுக்கு முன்னாடி வெறும் பக்தி பரவசமா கருத்தியல் சார்ந்த படத்துல சமூகம் சார்ந்த கருத்தியலை தோற்றுவித்த படம் பராசக்தி அப்படிங்கிற ஒரு படம். அப்படிங்கிற ஒரு படம் 1956ல மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்து டி ஆர் சுந்தரம் இயக்கிய அலிபாபாவும் 40 திருடர்களும் எம்ஜிஆரும் பானுமதி நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் முதல் வண்ணப்படம். ஈஸ்ட்மேன் கிளார்னு சொல்லுவாங்க, முதல் வண்ண படம் அது. நம்ம தமிழ் சமூகத்துல கே பாலச்சந்தர், கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இப்படி பல பேர், ஸ்ரீதர் போன்ற பல பேர் தமிழ் திரையுலகை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் திரையுலகை வளர்த்த 3 லிஸ்ட்ல ஒரு 3 பேரை சொல்லுவாங்க, 3 ராஜுகள். பாரதி ராஜா, இளையராஜா, பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இளையராஜா 16 வயதிலேன்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து கிராமத்து வாசனை வீசக்கூடியதாக அந்த 16 வயதிலே இருக்கு. வாசனத்திலிருந்து மொத்த காட்சிகளும் அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்களை தயாரிக்கிறாரு. அப்புறம் மணிரத்னம் வராரு, அவரு ஒரு ட்ராக்ல படங்களை தயாரிக்கிறாரு. இப்படி தமிழ் திரையுலகம் நகர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி நகர்ந்து வந்தாலுமே கூட தமிழ்ல ஒரு சத்யஜித் ரே, ஒரு மிருனால் சென், அடூர் கோபாலகிருஷ்ணன் போன்ற தமிழ்ல ஒருத்தர் உருவாகல. இந்தியாவுல ஹிந்தியில மலையாளத்துல உருவானது போல தமிழ்ல ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன் அல்லது மிருனால் செட், ரித்விக் கட்விக், சத்யஜித் ரே போன்ற நபர்கள் உருவாகவே இல்லைங்கிற ஒரு குறையை இந்த கட்டுரை பதிவு செய்கிறது. அதுக்கு என்ன காரணங்கிறத அலசுது. அப்ப அந்த காலத்து திரைப்படங்களை பத்தி பாரதிதாசன் ஒரு விஷயத்துல எழுதியிருக்காரு, ஒரு பாட்டாவே. அந்த காலத்து திரைப்படங்கள் முழுக்க நாடகத்திலிருந்து திரைப்படம் உருவாக்கி, நாடகத்துல என்ன செய்யணும்னா வெறும் பாடல்கள் ஆக்குபை பண்ணியிருக்கும். அந்த காலத்து பாடல்கள் சமஸ்கிருதமயமான பாடல்கள். பாடக்கூடிய நபர்களை அப்படியே திரையரங்குக்கு கூட்டிட்டு வராங்க. யாருன்னா பி.யு. சென்னப்பா, தியாகராஜ பாகவதர், டி.ஆர். மகாலிங்கம், கே.பி. சுந்தராம்பாள், எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கர்நாடிக் பாடகர்களையும் கூட்டிட்டு வராங்க. அவர்கள் பாடுகிறார்கள். அது சமஸ்கிருதமயமான பாடலா இருக்கிறது. அது எளிய மனிதர்களை சென்றடையவில்லை. அது பழமையின் மீது கொண்ட பற்று காரணமாக திரைப்படத்துறையில் பெரிய வளர்ச்சியை ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் திரைத்துறை எட்டவில்லை அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு.
அடுத்ததாக அவர் இடம்பெற்ற பாடல் சமஸ்கிருதமா இருந்த பாடலுக்கு சிவகவிங்கிற ஒரு படத்துல இருந்து சான்று கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததான் சினிமாவும் அறிவும். தமிழ் மக்கள் சினிமாவை என்ன சொல்றது, முறையாக பார்க்க தெரியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டது. ஏன்னா சினிமாவிலிருந்து அறிவை பெறுவது என்பது தவறில்லை, ஆனால் நம் அறிவை சினிமாவுக்கு கொடுப்பது தவறு. அங்கதான் நம்ம சினிமாவை பார்க்க தெரியல, இப்ப தமிழர்கள் சினிமா பற்றிய அறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறையை சுட்டி காட்டி அதற்கு நம்ம பழக்கப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுக்கு சில கோர்ஸ்லாம் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த காலத்துல திரைப்படம் வந்தப்ப தேட்டர்ல போய் மௌன படத்தை பார்க்கும்போது ரயில் வருதுன்னா ரயில் வந்து நம்ம மேல ஏற வருதுன்னு குட்டையை விட்டு வெளியே ஓடிடுவாங்களாம். அப்புறம் பேசும் படம் வந்து மழை பெஞ்சப்ப மழை பெய்யுற சத்தத்தை கேட்டு ஐயோ மாடுகளை வெளியில கட்டிருக்கிறமே, ஏன்னா வண்டி மாட்டுல தான் படம் பார்க்க போவாங்க, வண்டி மாடு கட்டி தான் படம் பார்க்க போவாங்க. ஐயோ மாடு நனைஞ்சிருமே வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. மக்கள் அந்த அளவுக்கு சினிமாவையும் நிஜத்தையும் சினிமாவையும் பிரித்தறிய முடியாத அளவுக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே கூட தமிழ் திரையுலகை எவ்வளவு பழமைகள் ஆக்குபை பண்ணாலுமே கூட தமிழ் திரையுலகம் தனியாக ஒரு சில வளர்ச்சியை கண்டது என்பது உண்மைதான். அதுல சில நபர்கள் இருக்கிறார்கள், அதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அதுல வந்து சினிமாவின் சாதனைகள்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். சினிமாவின் சாதனைகள் அப்படின்னா, முதல் சாதனை அது பொருளாதார அளவில் சீட் அரேஞ்ச்மெண்ட். தேட்டருக்கு போனீங்கன்னா பொருளாதார அளவில் நீ அங்கே உட்காரலாம், கீழே உட்காரலாம், அடுத்துன்னு பிரிப்பாங்களே தவிர சாதி அடிப்படையிலான பிரிவினையை சினிமா கொட்டகை திரையரங்கம் தளர்த்தியது அல்லது இல்லாமல் செய்தது தான் சினிமாவின் முதன்மையான சாதனை. ஆனால் ஆரம்பத்தில் பேருந்து வந்த போது கூட உயர் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் இங்க உட்காரணும், மற்றவர்கள் இங்க உட்காரணும்னு விதி இருந்துச்சு. ஆனால் சினிமா கொட்டைகள் மட்டும்தான் அந்த விதி முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டது. இது ஒரு சினிமாவின் சாதனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. சினிமாவில் என்னென்ன வேறு சாதனைகள் இருந்துச்சுன்னா, அவங்க என்ன அங்கிருந்து அரசியல்வாதிகள் உருவாகுறாங்க, பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு பாடலே பதிவு செய்யப்படுது. இளையராஜாவுடைய ஒரு பாடலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, வந்தனம் வந்தனம் வந்தனங்கிற பாடல். சரி, அடுத்து தமிழ் சினிமாவை மிகப்பெரிய மாற்றத்துக்கு கொண்டு சென்றவர் கலைமாமேதை கணேசன், சிவாஜி கணேசன். சரிங்களா? அவர் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு பல்கலைக்கழகம், நடிகர் திலகம் என்று பலவாறு போற்றப்படுகிறார். இவர் வந்து தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சூரக்கோட்டை சொந்த ஊராக இருந்தாலும் விழுப்புரத்துல பிறக்கிறாரு. பின்னாடி திருச்சிக்கு வராரு. திருச்சிக்கு வந்து வளரும் போது அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மதுரையை சார்ந்த மதுரை ஸ்ரீ பாலகான சபா நாடக சபா ஒண்ணு இருக்கு, பாலகான சபா அப்படின்னு சொல்லிட்டு அதுல சேர்ந்துடுறாரு. அதுல சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் திண்டுக்கல்லையே அங்கேயே குடியாருந்து அங்கேயே பொன்னுசாமி யாருக்கிட்ட ஆமா பொன்னுசாமி அப்படிங்கிறவர்கிட்ட பொன்னுசாமி படையாச்சி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நாடகம் கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த துறையில தன்னை வளர்த்தி கொள்கிறார். சரிங்களா? ஆரம்பத்துல பெண் வேஷம்லாம் போட்டிருக்காரு. அவர்கிட்ட ஒரு நளினம் வந்தாலுமே கூட ஆண் வேஷமும் எப்படி இருக்குதுன்னா, அவர் பெண் வேஷமும் ஆண் வேஷமும் கலந்து போட்டதுனால அவர்கிட்ட பெண் தன்மை முழுமையாக குடிக்கொள்ளாத நிலை இருக்கு. ஏன்னா பெண் வேஷமே போட்டுட்டு இருந்தா அவங்ககிட்ட பெண் தன்மை வந்துடும். ஆனா அப்படிலாம் இல்லாம ரெண்டும் கலந்து போட்டதுனால இவர் ரெண்டு நடிப்பையும் கொண்டவராக இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். கணேசன் காலகட்டத்தில் டி.ஆர். மகாலிங்கம் அவரோடு சேர்ந்திருந்த ஒரு நல்ல ஒரு பாடகர். இப்ப டி.ஆர். மகாலிங்கத்தோடும் பாலையாவோடும் எம்.ஆர். ராதாவோடும் இருந்தது எனக்கு ஒரு பெரும் பேரு அப்படிங்கிறது சிவாஜி கணேசன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. நீங்க நடிப்பு திலகத்துல உயர்ந்தவர்னு சொல்லும்போது இல்ல, பாலையா இருக்கிறாரு, எஸ் பாலையா, எம்.ஆர். ராதா இருக்கிறாங்க, அந்த வரிசையில் நான் அடுத்ததாக இடம்பெறக்கூடிய நபர் அப்படின்னு தன்னடக்கத்தோடு பேசக்கூடியவராம் அவர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 90 பக்க வசனத்தை பேசி நடித்த பெரும் கலைஞர் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராட்டு சிவாஜி கணேசனுக்கு உண்டு. இந்த காலத்துல வந்து வசனங்கள்லாம் வந்து கட்டி எழுதிட்டு தான், எதையும் வந்து மனப்பாடம் பண்ணி பேசக்கூடியது இல்லை. டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஆனா அப்படி இல்லை. அந்த காலத்துல அத்தனையும் மனப்பாடம் பண்ணி ஒரே டேக்கில் நடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவாஜி கணேசன் சொல்றாங்க. அடுத்து திரைப்படத்துல இவர் என்னவா இருந்தாரு அப்படின்னா, முதல்ல வந்து சக்தி நாடக சபாவில் சேர்ந்து நடிக்கிறாரு. குழு வேலூருக்கு நாடகம் போட வருது. அங்க வந்து அவருடைய நடிப்பை கண்டு பெருமாள் அப்படிங்கிற ஒரு நல்லா நடிக்கிறானே பையன் அப்படின்னு நினைச்சிட்டு பெருமாள் தான் பராசக்திங்கிற நாடகத்தை திரைப்படமா மாற்றணும்னு நினைக்கும் போது அந்த திரைப்படத்துல இவரை நடிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப அவரு ஏவிஎம் நிறுவனத்தோடு சேர்ந்துக்கிட்டு அந்த படத்தை தயாரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பெருமாள் அப்ப ஏவிஎம் நிறுவனரான ஏவிஎம் செட்டியார் வந்து ஒரு முறை வந்து
இந்த பையன் நம்ம குதிரை மூஞ்சா இருக்குது, இவன் எங்கப்பா நடிச்சு படம் ஓட போகுது, இவனை வேணாப்பா வேற ஆளை போட்டு எடுங்கப்பான்னு சொல்லும்போது பெருமாள் பிடிவாதமாக இருந்து அவரை வைத்தே படம் எடுக்கிறார். அவர் பேசுற வசனம் கூட சக்சஸ் தான் முதல் வசனம். என்னப்பா இவன் வசனம் பேசுறான் அப்படின்லாம் கேலியும் கிண்டலும் ஆரம்பத்துல பண்றாங்க. ஆனாலும் அதனை தாண்டி பெருமாள் உறுதியோடு நின்று அவரை வைத்து படம் எடுக்கிறார். அந்த பராசக்தி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு சில 2 படங்களில் சிவாஜி கணேசன் நடித்து முடிகிறார். அவர் படம் ரிலீஸ் ஆகிறது 1952 பராசக்தி ரிலீஸ் ஆகிறது. அவர் பேசிய வசனம் தான் சக்சஸ் முதல் வசனம். அன்று ஆரம்பித்தது தான் 64 வயசுல 287 படம் பண்ணிடுறாரு. அப்ப எவ்வளவு படங்களை நடிச்சு தள்ளுறாருன்னு பாரு. அத்தனை படங்கள்லயும் அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போயிடுறாரு. யாரெல்லாம் வந்து இவர்களை வந்து இவரை வெற்றி வேணாம்னு ஏவிஎம் செட்டியார் சொன்னாரோ அவரே வந்து அடுத்து அந்த நாள்னு படம் எடுக்கும்போது இப்போ வேற யாரும் வச்சு எடுக்காதுப்பா, சிவாஜி கணேசன் வச்சு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உயர்ந்துட்டாரு. யாரெல்லாம் வசனம் பேசுவதை கேள்விங்கள்ல செய்தார்களோ அவர்தான் அடுத்து வசனத்தில் பெரிய ஆளாக இருந்தார். அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய சாதனை. அஹ் அப்ப அடுத்து வசனத்துக்கு ஒரு கணேசன். இப்ப வந்து அவர் வசனத்தை கிண்டல் பண்ணவங்களாம் அவர் வசனத்தை வந்து பாற்றக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை எப்படி சாதிச்சாருங்கிறத அவரு எல்லா நடிகராகவும் நடிச்சிட்டாரு. விடுதலை போராட்ட வீரராகவும் அவர் தான் நடிச்சிருக்காரு. ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் சிவன் வேடத்திலே அவர் நடிச்சிருக்காரு. இப்படி பக்தி சார்ந்தும் விடுதலை போராட்டம் சார்ந்தும் எல்லா குரல்களாகவும் பதிவு செய்து நம் முன்னாடி காட்சி தருபவர் அவர் தான். ஒரு திருஞான சம்பந்தராக ஒரு சிவனாக காட்சி தரக்கூடிய ஒரு ஒரு யார் சொல்றது ஒரு வீரபாண்டி கட்டபொம்மனாக வவுசியாக காட்சி தரக்கூடிய நமக்கு அவர் தான். சரிங்களா? ராஜா ராணிங்கிற ஒரு படத்துல ஒரு 16 பக்க வசனத்தை பேசி ஒரே டேக்கில் நடிச்சு காட்டுறாரு. அது கலைஞருடைய வசனம். எவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் செஞ்சிருக்காரு பாருங்க. அப்புறம் வந்து அவரே சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா சம்பூர்ண ராமாயணன் படத்துல இவர் பரதனா நடிக்கிறாரு. அந்த ராஜாஜி வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ராஜாஜி வந்து இவர் படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நான் பரதனை நேரில் கண்டேன்னு சொல்றாராம். எவ்வளவு பெரிய பேரு சிவாஜி கணேசன். அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு நீங்கள் நடிச்ச நடிப்புல எது பிடிச்சதுன்னு கேட்கும்போது வஉசின்னு சொல்றாராம். ஏன்னா வஉசி படத்தை பார்த்துட்டு அவருடைய மகன் என் ஐயாவை பார்த்தேன்னு கட்டிப்பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறாராம். அப்படி எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அப்ப அவருடைய நடிப்பு திறமைக்கு அது மிகப்பெரிய சான்றல்லவா அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. சிவாஜியின் நடிப்பு எல்லாரும் ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க. அப்படி ஓவர் ஆக்டிங் சொல்லும்போது காக்கையா சிவாஜி சொல்றார், ஆம் என் நடிகர் ஓவர் ஆக்டிங் தான், எங்களுடைய நடிகர் ஓவர் ஆக்டிங் தான். ஆனால் அவர்தான் வீரபாண்டி கட்டபொம்மன், அவர்தான் சிவன், அவர்தான் வஉசி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவரை பெருமைப்பட சொல்றாரு கைலாசபதி. சரிங்களா? பாரதி அடுத்து நிறைய சான்றுகள். அடுத்து பாரதி ராஜா வந்து முதல் மரியாதை படத்துல இப்படி நடிங்கனான்னு சொல்லும்போது ஒரே விஷயத்தை 8 முறையே 8 விஷயமா 8 டிஃப்ரெண்ட்ல 8 வேறுபாட்டு முறையில நடிச்சு காட்டிட்டு நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கப்பா அப்படிங்கிறாராம். பாரதி ராஜா திகைத்து போய் நின்றதா விஷயம். அப்புறம் வந்து ஒரு பத்திரிகையில வந்து எல்லாம் நான் நடித்துக்கொண்டே சாக வேண்டும்னு அவர் சொன்னதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அது நாகேஷுக்கும் அதை சொல்லும்போது நாகேஷ் சொல்றாரு, நடித்துக்கொண்டே சாக வேண்டும் என்பது அண்ணன் ஒருவருக்கு தான் பொருந்தும், சிவாஜி கணேசனுக்கு தான் பொருந்தும். மற்றவர்கள் எல்லாம் நடிக்கும் போது பார்த்தே மற்றவங்க எல்லாம் சாகலையா, ஏன் இதை சொல்லணும்? அதாவது மற்றவர்களாம் நடிக்கிறத பார்த்தே மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நடித்துக்கொண்டே சாக வேண்டும் என்பதை சிவாஜி ஒருத்தருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு முறை சிவாஜியும் புலவர் தருமி என்ன திருவிளையாடல்ங்கிற படத்துல புலவர் தருமி வேஷத்துல புலவர் வேஷத்துல தருமி வேஷத்துல அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து சிறப்பாக உங்களை விட சிறப்பாக வந்து நாகேஷ் நடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அதை எடுத்துடலாமான்னு சொல்லும்போது இல்லை இல்லை இல்லை, நாகேஷ் பேசுறது அப்படியே இருக்கட்டும், அப்படியே வரட்டும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவருடைய மற்றவருடைய திறமையை அங்கீகரித்ததற்கு அது ஒரு சான்று. அப்புறம் இன்னொரு வடிவேலு ஒரு பதிவு ஒரு சான்று. வடிவேலு என்ன பதிவு செய்யறாருன்னா, வடிவேலு தேவர் மகன் படம் நடிக்கிறாரு. அப்ப அந்த சிவாஜி கணேசன் இறந்த ஒரு காட்சி, வடிவேல் பக்கத்துல உட்காந்து அழக்கூடிய காட்சி, ஓன்னு சத்தம் போட்டு அழுகுறாரு. அப்ப படுத்து இறப்பு காட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் எழுந்து நிறுத்துங்கப்பா, நீங்க ஏன் ஓன்னு கத்துற? என்னுடைய மகன் நடிக்கக்கூடிய கமல்ஹாசனே வந்து மெதுவாளரான், அப்ப அவன் அளவு வேணாமா, மற்றவங்க அளவு வேணாமா, நீ மட்டும் அழுதா போதுமா, ஓன்னு கத்துற? அப்படிலாம் கத்தக்கூடாது, துண்டை வாயில வச்சுட்டு பொறுமையா அழுகு, சரியா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்டு அந்த காட்சி நடந்ததா வடிவேல் பல இடங்கள்ல பதிவு பண்றாரு. அப்ப சிவாஜி கணேசன் மற்ற நடிகர்களோடு எப்படி உறவாடினார் அப்படிங்கிறதுக்குலாம் இதெல்லாம் சாட்சி. அப்ப அவருடைய வசனங்களுக்கு ஒரு சாட்சி. எப்படி சிவாஜி கணேசன் மூலமா திரைப்பட உலகம் வளர்ந்தது என்பதற்கு இதெல்லாம் வந்து திரைப்படக்கலை வளர்ந்தது என்பதற்கான சாட்சிகள். இந்த காட்சிகளை சின்ன சின்ன காட்சிகளை கோடிட்டு காட்டி எழுத வேண்டும்.
இதை எழுதும்போது நீங்கள் வந்து அறிமுகத்துல வந்து அது சினிமாஸ்கோப் இதெல்லாம் எழுதணும், டிஜிட்டல்லாம். திரைப்பட வரலாறு கொஞ்சம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து சினிமாவுடைய சாதனைகள், அந்த காலத்து சினிமான்னு எழுதணும். அப்ப சினிமாவுடைய சாதனைகள். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன், கலைமாமணி சிவாஜி கணேசன், திரைப்படங்களில் சிவாஜி, வசனத்தில் சிவாஜி. சரியா? இந்த டைட்டில்ல நீங்க எழுதணும். இந்த காணொளி உங்களுக்கு பயன்படுமானால் மிக்க நன்றி. மகிழ்ச்சி.